வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பூரி வர பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைலாம் வராமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சூப்பரான சில பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான வடகறி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பூரிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை வருதுங்க. அந்த கோதுமை நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பர்டிகுலராக வீட்டிலே முழு கோதுமையை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியான பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கோதுமை 1 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ரவை போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு போடுறோம். இந்த உப்பு போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்காக ரவை போடுறோம் பூரியில் அப்படி கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி பூரி பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு மெத்தடில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வீட்டில் பூரி பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். அடுத்த 2 செகண்ட்லேயே நல்லா சப்புன்னு ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மாவில் ரவை ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. அதுக்காக தான் ரவை போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா? நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுவீங்கள, அதோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டாகவே வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10% அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி மாலிஷ் பண்ணலோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகும். இந்த டோவை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு அங்கங்கே அந்த ரவை சின்ன சின்னதாக தெரியும். அதே டைமில் மாலிஷ் ஆனது ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த டோவை ரஃப்பாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பூரிக்கு கட் பண்ணும்போது சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். சில பேர் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருப்பாங்க. அந்த பூரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது புஷ்ஷுன்னு வராது. எண்ணெய் கடாயில் குறைஞ்சபட்சம் பாதி கடாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ண அந்த பூரி மாவு எல்லாத்தையும் ரவுண்டாக உருட்டி ரெடி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த சப்பாத்தி கட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு ரவுண்டாக உருட்ட ஆரம்பிக்கணும். இந்த உருட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த பூரியை தேய்ச்சிடணும். நீங்கள் ரொம்ப பெருசாக தேய்ச்சி ஃப்ரை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல புஷ்ஷுன்னு வரும். ஆனால் அடுத்த 2 செகண்ட்லேயே அந்த பூரியோட வெயிட்டு தாங்காமல் சப்பி ஆகிடும், அதாவது ஃப்ளாட் ஆகிடும்னு சொல்ல வரேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. அதே டைமில் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெய் சூடான பிறகு போட்ட உடனே மேல் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலேயே. அதுக்கு பிறகு நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 1 by 1 இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரவை போடுங்க. அதுக்கப்புறம் டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம்
சின்ன பீஸாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் சூடாக்கணும். இந்த 4 டிப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்கள் வீட்டில் சூப்பராக பூரி இதே மாதிரி ஆகும். எண்ணெயும் பிடிக்காது, அதே டைமில் நல்லா புஷ்ஷுன்னு வரும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு 5 நிமிஷமாவது இந்த நல்லா பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதோட வடைக்கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இந்த வடைக்கறி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கடலைப்பருப்பு 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வடைக்கறி பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த வடைக்கறியை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சொல்லியிருப்பேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் போட்டாச்சு. மீதி 1/2 டீஸ்பூன் தாளிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் சும்மா ஒரு பீஸ் போட்டால் போதும். இதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. ஏன் கேட்டேன், தண்ணி போட்டு அரைச்சின்னா உங்களுக்கு அந்த மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அதாவது வடை மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வராது. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வடைக்கறி பார்க்க போகிறது ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு பிடிக்காது. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கணும். உப்பு நீங்கள் ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான சீசனும் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பெருங்காயம் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுங்கள். நான் பெருங்காயம் இந்த இடத்துல நான் போடல. இதுக்கப்புறம் இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு சட்டி மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை வந்து உதிரி உதிரியாக போடணும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா என்னென்னா கெட்டி ஆயிடுச்சுன்னு ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக போடுங்க. இந்த மாதிரி உதிரியாக போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். அந்த கடலைப்பருப்பு நல்லா ஸ்டீமாகி வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு கறியில் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் கறியில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. மீதி உள்ள சோம்பு தாளிப்பை போட்டிருக்கோம். திருப்பியும் தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 அப்படிலாம் 2 போடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா?
அதே டைமில் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஏன் கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா தொக்கு மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடித்த பிறகு திருப்பி வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கடலைப்பருப்பு, அதாவது ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு பேசிக்கான ஸ்டைல் தான். நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எப்படி திக்காக குக் பண்ணுறோமா, இல்லை தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோமா, இல்லை மசாலா அதிகமாக ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணுறோமா, அப்படி சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வீட்டில் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு டிஷ்ஷாக தான் பண்ண முடியும். இதுக்கு பிறகு பவுடர் மசாலாலாம் போட்டாச்சு, உப்பும் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே மேலே வரும். இந்த ஆயில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். பார்த்துக்குங்க, அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு தெரியும். அந்த தொக்கு மாதிரி நல்லா வந்த பிறகு தான் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. அதனால் திருப்பி உங்களுக்கு கரண்டில் எடுத்து காமிச்சிருக்கேன். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரசம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதாவது ரசம் வந்து தக்காளி கரைச்சி அப்படி இருக்கும், ஒரு கலர் லைட்டாக வரும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கும் பாயில் ஆன பிறகு. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆன பிறகு, அதாவது நல்லா கொதி வந்த பிறகு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு நீங்கள் கறியில் போடுறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கையில் நல்லா பவுடராக்கி போடுறோம். பூண்டு போட்டும் தாளி போடுவாங்க, ஆனால் இந்த ப்ரொஃபஷன் நான் பூண்டு போடல. இந்த ஸ்டைலில் வீட்டில் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இடித்து போடும்போது அதோட வாசனை மாறும். தக்காளி ஒரு கல் அதிகமாக போட்டதுனால உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தக்காளி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குக் பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த பருப்பும் போட்டாச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி வர டைமில் கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு வடைக்கறி எப்போவுமே கெட்டி ஆகாது. சில பேருக்கு வடைக்கறி குக் பண்ணி முடித்த உடனே என்னன்னா, ஐயோ கெட்டியான மாதிரி இருக்குது, நம்ம சாப்பிட பிடிக்கல அப்படி சொல்லுவாங்கள்ல. அதனால தான் லாஸ்ட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் எப்போவுமே கெட்டி ஆகாது.